ஈத்தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ரஜினி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் கிருபாகரன் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்ல ஒன்று சொல்லியிருந்தாரு. தேர்தலுங்கிறது தோல்வியும் இருக்கும், வெற்றியும் இருக்கும். ஆனா, அத மக்கள் தவறான முறையில பார்க்குறாங்க. ஏன் அப்டின்னா, இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட தொண்டர்கள் பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ சமூக ஊடகங்கள்ல ஒரு சில அவதூறான செய்திகள்லாம் பரப்பிட்டு வராங்க. என்ன அப்டின்னா, தோல்விய தழுவிட்டாங்க அப்டின்னா, நாங்க சூசைட் பண்ணிப்போம் அப்டிங்கிற மாரி ஒரு அவதூறான செய்தியெல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால தான் அவர் அந்த ஒரு அறிக்கைய விட்டுருக்காரு. ஸோ நீங்க எப்டி பார்க்குறீங்க இத? அதான் மேம். அரசியலுக்கு யார் வேணா வரலாம். அவர்கள் அரசியலுக்கு வரும்போதே ஒரு வேண்டுகோளாக, ஒரு விழிப்புணர்வாக மாணவர்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நெறைய பேர் முயற்சி செய்தார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிப்பு வேறு, சினிமா வேறு. சினிமால படம் நடிச்சு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, அதுக்கு போயிட்டு நான் அவருடைய ரசிகரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி படத்துக்கு பின்னாடி போறதே ஒரு எக்ஸ்டெண்டுக்கு தான் போ முடியும். ஆனா, இந்த பொலிட்டிக்கல்ல அவர் என்ன செய்ய போறாரு, அரசியல்ல அரசியல்னா என்ன அப்படின்னு தெரியாதவர்கள், அரசியல்னா என்னன்னு புரியாதவர்கள், ஒரு நடிகருக்கு பின்னால் போனா என்ன ஆகும், எந்த மாதிரியான ஆபத்துக்கு இது கொண்டு போய் விடும். ஏன்னா இந்த கட்சி உயிரை காவு வாங்குறதுக்கு இந்த கட்சிக்கு ஒன்றும் புதியது கிடையாது. இந்த கட்சி தொடங்கியதிலிருந்தே எத்தனை உயிர்களை வாங்கி இருக்கிறது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நாங்கள் சொல்லுவது, இதற்கு முன்னாடி 2021 மக்கள் நீதி மையம் என்று உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தொடங்கினார். அவர் கட்சி தொடங்குறப்போ, அதுக்கு முன்னாடி விஜயகாந்தாக இருக்கட்டும், கேப்டன் விஜயகாந்தாக இருக்கட்டும், அவர்கள் கட்சி தொடங்கிய போது எந்த மாதிரியான விஷயத்தை மக்களிடம் கொண்டு போய் சென்றார். அப்போ கட்சி தொடங்குறப்போ திமுகவோ மற்ற கட்சிகளோ இவர்கள் இந்த மாதிரி ஒரு தற்குறி கூட்டம் அப்படின்னு அந்த கட்சிகளை பார்த்து சொல்லல. ஏன்னா அவர்களுக்கென்று ஒரு கொள்கை இருந்தது, அவர்களுக்கென்று ஒரு கொள்கை பிடிப்போடு இருந்தார்கள். அவர்கள் அரசியலுக்கு வந்தார்கள். அரசியலுக்கு they secured some votes. இப்போ ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் சுயேட்சையா நிக்கிறப்ப 8.5% வாங்கினார். ஃபர்ஸ்ட் வர்றப்போ. அதுக்கடுத்து 2011 அலைன்ஸ் போனார் ஏடிஎம்கேவோட. அவர் ஒரு ஓட் பர்சன்டேஜ் செக்யூர் பண்ணார். ஸோ சிரஞ்சீவியும் எனக்கு தெரிஞ்சு 16% ஓட்டு வாங்கினார். அப்போ இந்த ஓட்டு வெற்றி தோல்வி என்பதெல்லாம் அடுத்த விஷயம். அரசியல் என்ற களத்துக்கே வராதவர் வெற்றியை நோக்கி எடுத்த உடனே எப்படி போக முடியும்? இதுல வேற எனக்கு பாக்குறப்பே பரிதாபமா இருக்கு. அமைச்சரவை பட்டியல் வந்துக்குது, அவங்க உத்தேச பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு. போக்குவரத்து துறை அமைச்சரா புஷி ஆனந்த். ஏன்னா அவர் அப்பதான் அந்த இட்டுன்னு போறது கஷ்டம்ன்றாரு. அப்போ அவருக்கு போக்குவரத்து அமைச்சர். உணவுத்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே இவர்கள் இது எந்த மாதிரியான ஆட்கள் என்பதை இதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு களத்துக்கே வராத 234 தொகுதிகளிலையும் போய் பிரச்சாரம் செய்யாத ஒருவரை எப்படி மக்கள் நம்புவார்கள், எப்படி இதெல்லாம் பண்ணுவார்கள்? அவர் நீதிபதியுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். ஏன்னா நீதிபதி சொன்னது ஒரு உண்மையாக ஒரு விழிப்புணர்வு. எந்த கட்சியாக இருக்கட்டும், உயிரை மாய்த்துக் கொள்கிற அளவிற்கு ஒருவரால் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அரசியலுக்கு வரும்போது வெற்றி தோல்வி என்பது சகஜம். 2011 2021 வரை 10 ஆண்டு காலமாக 5 ஆண்டு காலம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2016ஆம் ஆண்டு மீண்டும் அவர் வெற்றி பெற்றார். பிறகு அவர் மறைந்த பிறகும் எடப்பாடி தலைமையிலாக ஒரு 4.5 ஆண்டுகள். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலமாக மக்கள் பணியில எந்த தொய்வும் இல்லாமல் செய்தது. தோல்வி அடைந்து விட்டோம் என்று முடங்கி உட்கார்ல. 2015 வெள்ளம் வர்றப்போ அன்னைக்கு களத்துல போய் நின்று அங்க வேலை செய்தவர் எங்களுடைய தலைவராக இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்போ வெற்றி தோல்வி என்பது சகஜம். மக்களோடு வாழ்பவர்கள் தான் அரசியல்வாதிகள். அந்த அரசியல்வாதிகள் என்ற பெயருக்கே ஒரு அடையாளம் இல்லாத நபர்கள் கட்சி ஆரம்பித்தால் இதுதான் நிலைமை. ஓகே சார். ஆனா அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும், கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், அவங்க உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில அட்மிட் ஆனப்போ, அந்த டைம்லயும் இதே மாரி தான் தொண்டர்கள் பண்ணாங்க. ஆனா அந்த டைம்ல சோசியல் மீடியா ஆதிக்கம் பெருசா இல்ல. இப்போ சோசியல் மீடியா ஆதிக்கம் அதிகமா இருக்கனால, இது வெளிப்படையா இன்னும் பலருக்கு போய் சேருது. ஸோ அவங்க தரப்புல இருந்து இது ஒரு வைக்கிறாங்க இல்லையா? நியாயமா தானே இருக்கு. மேம், ஐ வாண்ட் டு கிளியர் ஒன் திங். ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இறந்து போற ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால உயிரை மாய்த்து கொள்பவர்கள் என்பது வேறு. தேர்தலிலே தோல்வி அடைந்து விட்டோம் என்று தற்கொலை செய்து கொள்பவர்கள் வேறு. இதை ரெண்டையும் நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா
தன்னுடைய கட்சி தலைவர் அவரை இதற்கு அப்புறம் நம்மளால பார்க்க முடியாது, அந்த உருவத்தை பார்க்க முடியாது, அவருடைய மேடை பேச்சு எங்களால கேட்க முடியாதுன்னு சொல்லி அவ்வளவு ஆர்வமாக உள்ள ஒரு கட்சி தலைவரால் ஈர்க்கப்பட்ட சில பேர், அதுவும் வேணாம் அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வேண்டுகோள். அப்படி இருந்தும் அதீத பாசத்தால் தன் உயிரை மாய்த்து கொள்பவர்கள் என்பது அவர்கள் அது வேறு. ஆனால் ஒரு தோல்வியையே சகித்து கொள்ள முடியாது. அப்போ தேர்தலுக்கு வந்தோடனே நீங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகியா, நீங்க வந்த உடனே உங்களுக்கு எல்லாம் மக்கள் ஓட்டு போட்டோம், நீங்க அடுத்து சிஎம் ஆயிலாம், அடுத்து பிஎம் ஆயிலாம், அடுத்து என்னது இப்போ ட்ரம்ப் அடுத்து ட்ரம்ப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன களம்னே புரியலையா? இது அரசியல். இட்ஸ் a democratic country. இதுல வெற்றி தோல்வி என்பது ரெண்டுமே தான் இருக்கும். தொடர் தோல்வியை எல்லாரும் சந்தித்து வருவார்கள், சில நேரங்களில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், அது மக்கள் கையில் தான் இருக்கிறது. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலன்னா அப்ப நீங்கள் அரசியல் வயப்படவில்லை, நீங்க இன்னும் அரசியல் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. அரசியல்லாம் ஏதோ ஷோ காமிச்சிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறத பேசிட்டு போறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகர் தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு நாளாவது பயிற்சி பாசறை அப்படின்னு சொல்லி, பயிற்சி பட்டறைன்னு சொல்லி, திராவிட இயக்கத்துல எங்களுடைய திமுக ஒருத்தரையும் உட்காரிச்சு திமுக என்ன, திமுக வரலாறுலாம் என்னன்னு சொல்லி நாங்க கிளாஸ் எடுக்கிறோம். அந்த மாதிரி அடிப்படை அறிவு நீங்க கிளாஸ் எடுத்து நீங்க வரலாறுலாம் சொல்லி விடுவானா, எப்படி தொண்டர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கிளாஸ் எடுத்தாவே போதும். அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு கூட அந்த கட்சி தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலா தந்திருக்கா? எதுவும் கிடையாது. எல்லாம் துரத்திட்டு வராங்க, ஓடுற. அப்போ இந்த மாதிரியான தொண்டர்களை அந்த கட்சியினுடைய தலைவர் ரசிக்கிறார். அந்த கட்சியினுடைய தலைவர் திருந்த வேண்டும். அப்போதுதான் அவருடைய தொண்டர்கள் அவர்கள் திருந்துவாங்க. இப்போ அவர் சொன்னா மட்டும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணி வராதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்துல சொல்லியிருந்தாரு. அப்படி இருந்துமே நிறைய பேர் வரதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ இவர் ஒரு அறிக்கை சொன்னா மட்டும் அது எதுவும் பண்ணாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போ தன் தொண்டர்கள் தன் தலைவர் சொல்வதை கேட்கவில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் வச்சுங்க. இன்னைக்கு எங்களுடைய தலைவர் ஏதாவது ஒரு அறிக்கை விடுறாரு, பூத் கமிட்டி இது மெம்பர்ஸ் எல்லாம் போயிட்டு அங்கங்க விசிட் பண்ணுங்கன்னா எங்களுடைய தலைவர் வாக்கு தான் வேத வாக்கு. எங்களுக்கு திமுகவை பொறுத்த வரையும் தலைவர் என்ன சொல்றாரு அதான் கட்டளை. இதுதான் தலைவருக்கும் தொண்டருக்குமான இருக்கிற அந்த உறவு. அப்ப அந்த உறவையே பின்பற்ற தவறிய ஒருவர் இவர் எப்படி இவர் சொல்ற பேச்ச தொண்டர்களே கேட்கல. அப்ப இவர் எந்த நினைப்புல நாளைக்கு நான் தான் ஆள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இதுலயே தெரியுது தன் பின்னாடி இருக்க தொண்டர்களையே இவரால் ஒண்ணுமே செய்ய முடியல. இன்னும் சில மணி துளிகள் தான் யாருக்கு என்ன கனவோட இருக்கிறாங்க, என்ன பகல் கனவோட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பர்ஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். ஸோ ப்ரெடிக்ஷன் இஸ் நாட் எக்ஸாக்ட் வேல்யூ, இட்ஸ் ஒன்லி அப்ராக்சிமேட் வேல்யூ. ஒன்லி அப்ராக்சிமேட் வேல்யூல நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடும். எடுத்த உடனே அரசியலுக்கு யார் வேணா கட்சி தொடரலாம், யார் வேணா வரலாம், அது அவங்களுடைய உரிமை. ஆனா அரசியல் என்பதை புரிந்து கொண்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவர்களை நம்பி சில இன்னைக்கும் கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் அவருக்கு பின்னால் எதுக்கு போறோன்னே தெரியாத போறாங்க. 2026 தேர்தல் மே 4 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் திமுகவும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒரு பெரிய கடமை இருக்கிறது. அவர்களை அரசியல் படுத்த வேண்டும். எந்த தலைவர் பின்னாடி நம்ம நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களுக்கு தெரிய வேண்டும். ஏதோ ஷோ காமிச்சிட்டு போறாங்க, அவர் நடிகரா இருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்திற்காக ஒரு தலைவரை தேடி போகக்கூடாது. அவரே அந்த நடிகரே களத்துக்கு நிறைய போராட்டங்கள் செய்யணும். அந்த போராட்டங்கள் எல்லாம் கூட ஒரு மக்கள் பிரச்சனையை நேரடியா போய் கேட்கணும். அந்த கேட்கறதுக்கு கூட ஒரு நேரம் இல்லாதவர் 4 நாட்கள் எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க தேர்தல் பணி விறுவிறுப்பாக தொடங்கி விட்டார் நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடிதான் விறுவிறுப்பா தொடங்கக்கூடிய நிலையில 4 நாளைக்கு ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே வர ஒரு கையில எப்படிங்க அந்த நாட்டை ஒப்படைப்பாங்க? இதெல்லாம் பாக்குறதுக்கே வேடிக்கையா இல்ல. ஆனா சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆனா அவங்க போய் பெரம்பூர்ல போய் அங்க இருக்கிற ஒரு சில பெண்கள்லாம் அங்க என்ன குறைகள் இருக்கு கேட்கப்பட்டதா வீடியோ பார்க்கப்பட்டது இல்லையா? 234 தொகுதிகளும் நிக்கிறது உங்களுடைய வேட்பாளர்கள். எங்களுடைய தலைவர் 234 தொகுதிகளையும் பிரச்சாரத்தை முடிச்சிட்டார். எங்களுடைய இளம் தலைவர் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. உங்களால ஒரு 20 தொகுதியை கூட தாண்ட முடியல. 20 தொகுதிகளில் போய் அங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண முடியல. பெரம்பூர்ல நீங்க போட்டிடுறீங்க. அப்ப நீங்க போட்டியிட்ட தொகுதி மட்டும் தான் முக்கியம்னா அப்ப நீங்க எதுக்கு தலைவரா இருக்கிறீங்க? எங்களுடைய தலைவர் கடைசி நாள்ல தான் குளத்தூருக்கே போறாரு. தமிழ்நாடு முழுக்க சுத்தி விட்டு ஒரே நாள் தான் குளத்தூருக்கு போறாரு.
எங்களுடைய இளம் தலைவர் 2 நாட்கள் ஒதுக்கப்பட்டு 2 நாட்கள் தான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிக்கு போறார். அப்போ பெரம்பூருக்கு மட்டும் போய் மக்கள் பிரச்சனையை கேட்டுட்டு வந்துட்டா போதுமா? அப்போ மத்த தொகுதியில நிக்கிறவங்களா உங்களுடைய வேட்பாளர்கள் இல்ல. அப்போ உங்களுக்கு உங்க தொகுதியில ஒரு ஷோ ஆஃப் காமிச்சா போதும். நீங்க நிக்கிற தொகுதியில நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஆஃப் காமிச்சா போதும். மத்த தொகுதிகள் எப்படி போனா என்ன அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அது லீடர்ஷிப் குவாலிட்டியே கிடையாது. அது ஒரு நடிகருக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி. ஏன்னா போயிட்டு வந்துட்டு ஒரு சீனை உருவாக்கிட்டு அங்க கேமராஸ் எல்லாம் வரும், நம்மள கேப்சர் பண்ணுவாங்க அப்படின்னு போயிட்டு ஒரு மீடியா, அதாவது எங்க போனா நமக்கு ஒரு வியூ கிடைக்கும், அதாவது மக்கள் கிட்ட போய் நம்ம ஈஸியா ரீச் ஆகலாம், அதாவது த்ரூ மீடியா நமக்கு ஒரு அதாவது எப்படின்னா நமக்கு ஒரு ஐப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துக்கிற அந்த நடிகர். நான் இன்னைக்கு இப்ப வரையும் நான் அவரை தலைவர் என்ற பேரை சொல்ல, ஏன்னா நடிகர் என்ற ஒரு அடையாளத்துக்கு ஒரு படி மேல கூட அவர் வரல, இப்ப வரையும் வரல. அதை நான் ஓபன் ஸ்டேட்மெண்டாவே சொல்றேன். ஏன்னா ஒரு தலைவருக்குரிய ஒரு தகுதியையும் நான் விஜய் கிட்ட நான் பார்க்கல. ஒரு தகுதி, ஏதாவது ஒரு தகுதி அவர் தலைவரா இருந்து செய்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். கடந்த அவரை கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு இடத்துல அவர் தலைவரா அவரை ப்ரூவ் பண்ணியிருக்காரா? இல்ல. அப்போ தயவு கூர்ந்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட மனநிலை இருந்தால், எங்க இவர் தோத்துட்டாருன்னா நான் அப்படி என்ற மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். அவருடைய படம் ரிலீஸ் ஆகல, அவருடைய படம் இதாகலன்னு சொல்லி மாய்த்து கொண்ட உயிர்கள்லாம் போட்டோம். ஆல்ரெடி கரூர்ல போன உயிர்கள்லாம் போட்டோம். அதுக்கு அடுத்து நடந்த பொதுக்கூட்டத்திலயும் 2 உயிர் போயிடுச்சு. இப்ப ஏற்பட்ட போன உயிர்கள்லாம் நமக்கு கற்றுத்தந்து இருக்கிறது. இவரை நம்பி போனால் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இவரை நம்பி உயிர் மாய்த்து கொண்டாலும் அந்த மாய்த்து கொண்ட உடலையும் பார்க்க இவர் போக மாட்டாரு. அந்த குடும்பத்தாரையும் பனையோருக்கு அழைத்து பார்த்து அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் அவர் இப்போதைக்கு இருக்கிறார். அவர் தலைவர் இல்லை, இன்னும் நடிகர் தான். ஓகே சார். இப்போ வாக்கு செலுத்தும்போது பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்கள்லாம் அடம் பிடிச்சு பெரியவங்க கிட்ட போடுங்க அப்படிங்கிற மாரி வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிறப்போ குழந்தைங்க மத்தியில விஜய் இன்னும் ஒரு ரசிகராகவும் பார்க்கப்படுதார். நீங்க சொல்ற மாரி இன்னும் ஒரு அரசியல்வாதியா பார்க்கப்படுறாரோ இல்லையோ, குழந்தைங்க மத்தியில ஒரு ரசிகரா பார்க்கப்படுறாங்க. அப்படிங்கிறப்போ இப்போ குழந்தைங்க இந்த மாரி ஏதாவது ஒரு சம்பவம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? குழந்தைங்களுக்கு எப்பயுமே நம்ம ஒரு லால சொல்லுவாங்க, பிலோ 18 ஏஜ் அவங்களுக்கு அந்த சிந்திக்கக்கூடிய ஒரு இது இருக்காது. ஏன்னா சுயமா சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கக்கூடியது இருக்காது. திரை இப்போ நான் ஒரு டிவில பாக்குறேன்னா அதுதான் உண்மைன்னு நம்புவேன். இப்ப டிவில ஏதாவது ஒன்று காட்டுறாங்கன்னா அது தப்போ சரியோ அந்த விஷயம் தான் கரெக்டுன்னு சொல்லி பேசக்கூடிய வயது தான் குழந்தைகளுடைய வயது. குழந்தைகள் படத்துல அவர் பேசுற டைலாக்கு, அவருடைய நடிப்பு திறன், உண்மையாவே சொல்ற விஜய் ஒரு சிறந்த நடிகர். அவர் களத்திலயும் சரி, டிவிலயும் சரி, படத்துலயும் சரி, எல்லாத்துலயுமே சிறந்த நடிகர். அதுக்கு அவரை நான் அதுல இருந்து குறைக்கவே மாட்டேன். நான் உண்மையா ஒத்துக்கிறேன். சூப்பரா நடிக்கிறாரு. கடந்த தேர்தல கூட நல்லா நடிச்சிருந்தாரு. எல்லா பிரச்சாரத்துக்கும் போய் அவருடைய நடிப்பை என்னால பார்க்க முடியுது. நல்ல சிறந்த நடிகர். அந்த நடிப்பால் ஈர்க்கப்பட்ட சில குழந்தைகள், அதுல நீங்க எல்லா குழந்தைகளும் சேர்த்து சொல்லினா ஒரு சில குழந்தைகள் அது மாதிரியான விஷயங்களை சொல்லலாம். பெற்றோர்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். இப்போ அடுத்து வளர்கிற வயசு, அடுத்து அரசியல்லாம் என்ன, அரசியல்ல யார் நமக்கு நல்லது பண்றாங்க, யார் மக்களுக்காக களத்துல இறங்கி இது உழைக்கிறாங்க. 73 வயசுலயும் 73 வயது என்பது ஒரு நம்பர் தான். அந்த நம்பர் அதாவது வயசுக்கு ஏத்த மாதிரி ஓட்டம் கிடையாது, அந்த வயதுக்கும் மீறிய ஓட்டம். அதாவது 73 ஒரு 35 வயது இளைஞன் எப்படி சுத்துவானோ அதை விட மேலாக இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்து செய்திருக்கிற ஒரு முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம். வீட்டை விட்டே வெளியே வராத, இன்னும் நான் பர்சனல் அட்டாக் நான் பண்ண விரும்பல. இன்னும் எனக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதனால நான் அவரை பற்றி நான் பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நினைப்புல பேசணும்படி இருந்தாலும் நீங்க கேட்கிற கேள்விக்காக சொல்றேன். சில விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நான் போக விரும்பல. அவருடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் அப்படி என்று எங்களுடைய முதல்வரை பார்த்தாவது கற்றுக்கொண்டால் அவருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவருக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இன்று வரை அவர் அரசியல் வயப்படாமல் 41 பேரை ஒரு காவு வாங்கிட்டு ஓடி வரக்கூடிய ஒரு இழிவான மனிதர் தான் அவர். அதெல்லாம் பெற்றோர்கள் தான் சொல்லணும் மேம். பெற்றோர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். அவங்க சொல்றாங்க, அது வீடியோ வருதுன்னா இப்ப என்னன்னா அந்த இன்ஸ்டா ரீல்ஸ் இவரை பத்தி நம்ம போட்டா நல்லா வியூஸ் போகுது, விஜயை பத்தி நம்ம போட்டோம்னா நல்லா வியூஸ் போகுது அப்படின்ற ஒரு மோகத்தால வருது மேம். இதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமானா நிச்சயமா இல்ல. ஏன்னா
இதற்கு முன்னாடி கட்சி தொடங்கியவர்களுடைய நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்க்கலாம். சிரஞ்சீவி வாங்காத ஓட்டு கிடையாது. சிரஞ்சீவி நல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்கினா, ஆனா இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த், அதுக்கப்புறம் இது மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் இது கமலஹாசன் போன்றவர்கள் நிறைய பேர் கட்சியை தொடங்கினாங்க. கட்சி தொடங்கிவிட்டு அவர்களால் ஆட்சி அமைக்கக்கூடிய ஆட்சிக்கு நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தவர்கள் தான் அவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டால் மக்களுக்கும் சரி, பார்ப்பவர்களுக்கும் சரி, அது பார்த்தா நல்லா இருக்கும். என்னதான் நீங்க இப்போ விஜய்க்கு வந்து அரசியல் புரிதல் இல்ல அப்டின்னாலும், ஆனா பல பெண்கள் பார்த்தீங்க அப்டின்னா, ஆதரவு தெரிவிக்கிறது விஜய் பக்கமும் பார்க்க முடியுது இல்லையா? ஸோ அதிகப்படியான தமிழ்நாட்டுல பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு. அப்டி இருக்கிறப்போ பெண்களோட வாக்கு அங்க போகும்னு நெனைக்கிறீங்களா? மேம், நீங்க பேட்டி கொடுக்குறவங்க ஒருத்தர் 2 பேரை வச்சு பெண்கள் வாக்கு மொத்த வாக்கும் அவருக்கு இருக்குன்றத சொல்லிட முடியாது மேம். ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்குரிய திட்டங்களை யாரு செய்திருக்கிறோம்னு பாருங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெறுபவர்களுடைய பட்டியல்ல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்கோம். திராவிட மாடல் ஆட்சியில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போறவங்களுடைய எண்ணிக்கை இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகம். இன்னைக்கு பெண்களுக்கான திட்டங்களா இருக்கும், இன்னைக்கு இலவச பேருந்தாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அந்த 1000 ரூபாய் திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், பல திட்டங்களை பெண்களுக்காக பார்த்து செய்து கொண்டு இருக்கிறார் எங்களுடைய முதல்வர். நீங்க அது பேட்டி கொடுத்ததை பார்த்து கேட்கறீங்களான்னு தெரியல. நான் களத்துக்கு போனா நானும் நிறைய தொகுதியில வேலை செய்திருக்கிறேன். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாக திமுகவில் 18 பெண் வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. இதுலயும் ஒரு குறிப்பிடத்தகுந்த என்னன்னா, முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் காஞ்சிபுரத்துல சோமசுந்தரம்ன்ற ஒரு முன்னாள் அமைச்சர், அவர்களை எதிர்த்து போட்டியிடுகிற வேட்பாளர் நித்யா சுகுமார். ஜோலார்பேட்டையில முன்னாள் அமைச்சராக இருக்கிற கேசி வீரமணியை எதிர்த்து போட்டியிடுகிற வேட்பாளர் கவிதா தண்டபாணி என்கிற ஒரு பெண். முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் துணிந்து பெண் வேட்பாளர்களை நிறுத்தி பெண்களுக்கான உரிமையை அந்த வேட்பாளர் பட்டியலும் தந்து அவர்களை வேட்பாளராக களமிறக்கியிருக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ இவங்களுக்கு பின்னாடி இருப்பாங்களா, இல்ல பெண்களை மதிக்க தெரியாத, பெண்களை இழிவுபடுத்துகிற குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்திருக்கிற அந்த கட்சிக்கு பின்னால போவாங்களா? அதுல சில பேர் மீது பாலியல் குற்றங்களும் இருக்கு. நான் வேலிட் ப்ரூஃப் இருக்கு. அதுல அவங்க எந்தெந்த வேட்பாளர்களுக்கெல்லாம் குற்ற வழக்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய எஃப்ஐஆர் லிஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும். குற்ற பின்னணி இருக்கிற பல வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அந்த வேட்பாளர்கள் எல்லாம் மாத்தி விட்டு ஏன் வேற வேட்பாளரே அவருக்கு கிடைக்கலையா? அப்போ என்ன குற்றம் செய்தாலும் சரி, பெண்களுக்கு எதிராக என்ன தவறு செய்தாலும் சரி, நான் இவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னா இவர்களுக்கு பின்னால் எப்படி மேம் பெண்கள் போவாங்க? இவர்களுக்கு பின்னாடி எப்படி பெண்கள் நிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? பெண்கள் ஓட்டு சொல்லுங்க. பெண்களோட ஓட்டு போகவே போகாதுன்னு சொல்ல வரீங்களா விஜய் அவர்களுக்கு? பெண்கள் ஓட்டு முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான். நான் ஒரு ஆவரேஜா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 பொறுப்பாளர்கள் ஒரு பூத்துக்கு இருக்காங்க மேம். திமுகல 70,000 பூத் இருக்கு. ஒரு ஆவரேஜா அந்த 10 பேர் ஒரு 1000 பேரை சந்திக்கிறாங்கன்னு வச்சீங்கன்னா 250 ஓட்டு உழுது. அப்படி நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னாவே 1.3 crores கிட்ட வந்தது. அவங்க போயிட்டு ஒரு ஆவரேஜா 250, அதாவது ஒரு 1000 பேரை சந்திச்சு அதுல 250 ஓட்டு வாங்கினாவே நம்ம டோட்டல் ஓட்ல ஒரு 28% திமுக செக்யூர் பண்ணிடுது. இது இல்லாத எங்களுடைய திட்டங்களை பார்த்து உள்ற ஓட்டு அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணாலும், இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் அடிப்படையில் நீங்க போனாலும் திமுக ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட வச்சிட்டு இருக்கு. நீங்க அதுல மகளிர் ஓட்டு என்பது எங்கேயும் போகாத ஓட்டு. ஏன்னா இதை செய்ய போறோம்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கும் ஆல்ரெடி செய்திருக்கிறோம், இவ்வளவு திட்டங்களால இது மக்கள் பயன்பெறாங்க அப்படின்னு சொல்றதும் தட்ஸ் a difference. அப்போ எங்கள் திட்டங்களால் பயனடைந்திருப்பவர்கள் தப்பி தவறி கூட மாற்று கட்சியினர்களுக்கு வாக்களித்திருக்க மாட்டார்கள் என்பதா என்னுடைய பார்வை. திமுகவுக்கு தான் மகளிருடைய முழு ஆதரவும் இருக்கு. ஏன்னா நான் தான் சொன்னேன், வேட்பாளர் பட்டியல கூட மகளிருக்கான முக்கியத்துவத்தை விட்டு கொடுக்காத உருவாக்கி இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். கண்டிப்பாக சார். தாவேக்காவினருக்கு இன்னும் போதிய அனுபவம் இல்லை அப்படின்னும், அவங்களுக்கு வேண்டிய பயிற்சி கண்டிப்பா விஜய் அவர்கள் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா பெண்களுடைய வாக்கு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு விரிவா நிறைய தகவல் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி சார். நன்றி.